தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆகஸ்ட் 25ஆம் தேதி திங்கட்கிழமை மதுரையில் தாவேக 2வது மாநில மாநாடு நடைபெறும் என்று விஜய் அறிவித்திருக்கிறார். ஆகஸ்ட் 25ஆம் தேதி 2வது மாநில மாநாடு, தாவேகாவின் 2வது மாநில மாநாடு நடைபெற உள்ளது என்று அவர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் அவர் பதிவை வெளியிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைந்திருக்கிறார். லட்சுமணன், தாவேக தலைவர் விஜயின் இந்த அறிவிப்பு குறித்து சொல்லுங்க. தமிழக கழகத்தின் 2வது மாநில மாநாடு பொறுத்தவரையிலே அடுத்த மாதம் 25ஆம் தேதி மதுரையில் நடைபெற இருப்பதாக தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தன்னுடைய எக்ஸல பதிவில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக முதல் மாநில மாநாடு பொறுத்தவரையுமே விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பகுதியில் நடைபெற்ற நிலையில் அதன் தொடர்ச்சியாக கட்சி பணிகள் தீவிரப்படுத்திய இந்த தமிழக வெற்றி கழகம் சார்பாக தற்போது 2வது மாநில மாநாடானது அடுத்த மாதம் 25ஆம் தேதி பொறுத்தவரையுமே மதுரையில் நடைபெற இருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தன்னுடைய எக்ஸல பதிவில் பதிவிட்டிருக்கிறார். இந்த மாநில மாநாடு பொறுத்தவரையுமே அங்கு பார்த்தோம் என்றால் 20 லட்சத்திற்கு கிட்டத்தட்ட நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிலையில் அதே கூட்டம் இங்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதற்கேற்றவாறு ஏற்பாடுகள் தீவிர செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அந்த விக்கிரவாண்டி பகுதியை பொறுத்தவரையுமே போதுமான இடவசதி இருந்துமே அதிகமான நிர்வாகிகள், பொதுமக்கள் மேலும் இந்த விஜய் பார்ப்பதற்காக அதிகமான குவிந்த நிலையில் பல்வேறு விதமான ஆபத்துகளும் ஏற்பட்டது. குறிப்பாக இந்த மாநாடு முடிந்து வீடு செல்பவர்களுக்கு 2க்கும் மேற்பட்டோருக்கு உயிரிழந்தனர். அது தொடர்ச்சியாக போக்குவரத்து நெரிசல் மேலும் பல்வேறு இன்னல்களும் சந்தித்தனர். அதுபோன்று இந்த மாநில மாநாட்டில் இருக்கக்கூடாது என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அந்த ஒவ்வொரு நடவடிக்கையுமே பார்த்து மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தான் இந்த 2வது மாநில மாநாடு பொறுத்தவரையுமே கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பேர் பங்கேற்கும் வகையில் தான் தற்போது ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இங்க இருக்கக்கூடிய அதாவது அந்த மதுரையில் ஏற்பாடுகள் பொறுத்தவரையுமே இன்று தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களுக்கு இந்த ஏற்பாடுகள் நடைபெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக அந்த விக்கிரவாண்டி பகுதியில் எப்படி நடைபெற்றதோ அதே போல்தான் இந்த 2வது மாநில மாநாடும் நடைபெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த வாக்கிங் ஷோ மாதிரி போன்று 2 கிலோமீட்டருக்கு விஜய் நடந்து வந்து பிறகு ஒரு 2 மணி நேரம் இந்த ப்ரோக்ராம் நிகழ்ச்சி பொறுத்தவரையுமே ஒரு 3 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெறும் எனும் அதில் 1 மணி நேரத்திற்கு விஜய் பேசியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் முக்கிய அறிவிப்புகள் பொறுத்தவரையுமே ஈடுபடுவதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் பொறுத்தவரையுமே அனைத்து அரசியல் கட்சிகளுமே தனது பணிகளை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் தற்பொழுது பார்த்தோம்னால் தமிழக வெற்றி கழகமும் இந்த பூத் கமிட்டி போன்ற பல்வேறு விழிப்புணர்வுகளும் ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் தான் தற்பொழுது அந்த தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு பொறுத்தவரையுமே மதுரையில் நடைபெற இருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த மாநில மாநாடு பொறுத்தவரையுமே முக்கிய பிரமுகர்கள் அறிவிப்பு இருப்பதாகவும் தற்போது கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கிய பிறகு பல்வேறு கட்சியிலிருந்து மாற்றுக் கட்சியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு நிறைய நிர்வாகிகள் பங்கேற்று வருகின்றனர். அந்த வகையில் தான் மேலும் இன்னும் அதிகமான அதாவது அதிமுக, பாஜக போன்ற முக்கிய கட்சியிலிருந்து தாவேகாவில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டு வந்த நிலையில் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக இந்த 2வது மாநில மாநாட்டில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அவர்களின் பெயர், அவருடைய பொறுப்பு பொறுத்தவரையுமே மேடையில் கட்சியின் தலைவர் விஜய் அதில் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் தான் தற்போது இந்த மாநில 2வது மாநாடு பொறுத்தவரையுமே ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி மதுரையில் நடைபெற இருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வமானது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது பாதுகாப்பு ஏற்பாடுகள் பொறுத்துமே கட்சி பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தலைமையில் தான் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அந்த வகையில் இன்று காலை பார்த்தோம்னால் இந்த 2வது மாநில மாநாட்டிற்கான பூமி பூஜையானது இன்று அதிகாலை நடைபெற்றது. 3:40 மணிக்கு நடைபெற்ற இந்த பூமி பூஜையில் இந்த பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், முக்கிய தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் தான் தற்போது இந்த பூமி பூஜையை முன்னிட்டு தொடர்ந்து இந்த பணிகளானது இன்று முதல் செயல்பாட்டில் இருக்கும் எனும் அடுத்த 15 நாட்களுக்கு இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 25ஆம் தேதிக்குள் இந்த மாநில மாநாட்டின் பணிகளானது முழுமையாக நிறைவு பெறும் எனும் தற்போது அவருடைய எக்ஸல பதிவில் பதிவிட்டிருக்கார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த தகவல்கள் பொறுத்தவரைமே கட்சி நிர்வாகிகள் தரப்பிலிருந்தும் கூறப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மோகன், லட்சுமணன், குறிப்பாக கடந்த ஆண்டு நடைபெற்ற அந்த தாவேகாவின் முதல் மாநில மாநாடு தற்பொழுது 2வது மாநில மாநாட்டுக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் இதற்கு இடைப்பட்ட நாட்களில் தாவேக தலைவர் விஜயின் அரசியல் செயல்பாடுகள், தமிழ்நாட்டு அரசியலில் அவர் ஏற்படுத்திய தாக்கங்கள் குறித்து சொல்லுங்கள்.
கண்டிப்பாக மோகன், இந்த ஒரு 6 மாத இடைவெளி காலங்களில் பார்த்தோம் என்றால் பல்வேறு மாறுபாடுகள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என ஒவ்வொரு கூட்டமாக, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனி கூட்டமாக நடைபெற்று அதில் அவர்களுக்கு பொறுப்புகளும் வழங்கப்பட்டது. குறிப்பாக இந்த மாவட்ட செயலாளர், மாவட்ட பொறுப்பாளர், மேலும் இணை செயலாளர், மேலும் கொள்கை பரப்பு செயலாளர் என பல்வேறு பொறுப்புகள் வழங்கப்பட்டது. அந்த வகையில் கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக பார்த்தோம் என்றால் 6 கட்டமாக இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடைபெற்றது. குறிப்பாக ஒவ்வொரு நாட்களிலுமே 20 மாவட்டங்கள், கிட்டத்தட்ட 20 மாவட்டங்களில் மாவட்ட பொறுப்பாளர்கள், செயலாளர்கள், இணை செயலாளர்கள் என உள்ளிட்ட பொறுப்புகளும் வழங்கப்பட்டது. அந்த வகையில் 200 தொகுதிகளாக, அதாவது நம்ம தொகுதி இப்போ சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதியில் பொறுத்தவரையிலும் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுதான் ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்கும் இத்தனை தொகுதி என்று பிரிக்கப்பட்டு அவர்கள் சட்டமன்ற தேர்தல் பொறுத்தவரையுமே பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தற்போது அந்த கூட்டமானது நடைபெற்றது. அந்த வகையில் அடுத்தடுத்து தமிழகத்தில் நடைபெறும் பிரச்சனைகளை கூட தொடர்ந்து போராட்டங்கள், மேலும் குரல் கொடுப்பது, இந்த எக்ஸல பதிவில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு என்பதும் பல்வேறு நடவடிக்கைகளும் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக பார்த்தோம் என்றால் இந்த கொலை வழக்கில், அதாவது இந்த ஜெயிலில் கொலை வழக்கு செய்யப்பட்ட இந்த அஜித்குமார் மரணத்தை கண்டித்து கூட தமிழக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான், இது மட்டுமல்லாமல் இந்த தமிழகத்தில் இதுவரை நடக்கக்கூடிய இந்த சிறை கொலை குறித்தும் உரியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தொடர்ந்து போராட்டமானது நடைபெற்றது. இந்த வகையில் தமிழகத்தின் தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னை சேப்பாக்கம் அருகில் கூட கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர், மேலும் இணை செயலாளர், மேலும் கொள்கை பரப்பு செயலாளர் உள்ளிட்டோர், அந்த 5000த்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் உள்ளிட்டோர் அந்த கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். குறிப்பாக அந்த போராட்டத்தில் பொறுத்தவரையுமே முதலமைச்சர் பொறுத்தவரையுமே சாரி என்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தியதாகவும், இந்த சாரி எங்களுக்கு தேவையில்லை, முறையான தீர்வு தான் எங்களுக்கு தேவை, மேலும் இந்த அஜித்குமார் வழங்கிய நலத்திட்ட உதவி போல் மொத்த 5 குடும்பங்களுக்கும் வழங்க வேண்டும் என ஒரு கோரிக்கையும் எழுந்தது. அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இந்த தேர்தல் பணிகளானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 134 தொகுதிகளிலுமே மாவட்ட நிர்வாகிகள் பொறுத்தவரையுமே ஒவ்வொரு மக்களின் வீட்டுக்கு சென்று அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து அவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அடிப்படையில் தான் தற்பொழுது அவர்கள் கட்சி பணிகளானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் தற்பொழுது இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அனைத்து அரசியல் கட்சிகளுமே பயணித்து வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் தற்போது இந்த 2வது மாநில மாநாடும் அறிவித்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லக்ஷ்மணன்.